இலங்கையில் கொட்டித்திருத்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 8 பேர் மாயமாகியுள்ளனர். என்ன நடக்கிறது இலங்கையில் பார்க்கலாம் விரிவாக. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெய்த கனமழையால் தத்தளிக்கிறது இலங்கை. காணுமிடமெல்லாம் பெருவெள்ளம், பரிதவிக்கும் மக்கள் என ஸ்தம்பித்துள்ளது நம் அண்டை நாடு. இந்த நிலையில் அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகில் மாலை நேரத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற டிராக்டர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனது. சுமார் 11 மாணவர்களை அழைத்து சென்ற டிராக்டர் மாயமானதால் பதற்றம் தொற்றிக்கொண்ட நிலையில் டிராக்டரை மீட்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் வீதியை விட்டு விலகி தடம் புரண்டு விபத்திற்குள்ளான டிராக்டரிலிருந்து 5 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் வெறும் 100 சதுரடி நிலத்துல விவசாயமா? இங்க ஒருத்தர் சிப்பி காளான் மூலமா மாசம் 50,000 சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 6 மாணவர்கள் உட்பட 8 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை கடற்படையினர் உதவியுடன் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் 4 மாணவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2 மாணவர்கள் மற்றும் உதவியாளர்கள் 2 தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வர சீரற்ற வானிலையால் தேடும் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் வீடுகள், வயல்கள் மற்றும் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. போக்குவரத்து சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்ட சூழலில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியுள்ளது. தத்தளித்து வரும் இலங்கையிலிருந்து மக்களை மீட்க மீட்பு படையினர் போராடி வருகின்றனர். மேலும் மழை வெள்ள பாதிப்புகளில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் ஆட்டம் காட்டி வருகிறது கனமழை.